நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2025 வருடம் மார்ச் மாதம் 22ஆம் தேதி, குரோதி வருடம் பங்குனி மாதம் 8ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? அஷ்டமி. யாரை வழிபடலாம்? பைரவரை வழிபட கர்ம வினைகள் குறையும். இன்று யாருக்கெல்லாம் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, நெருக்கமானவர்கள் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் உருவாகும். ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் ரிஷபராசி அன்பர்களே, தந்தையின் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும். சிந்தனையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணைவோருடன் விட்டு கொடுத்து செல்லவும். வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் குழப்பமான சூழல் உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, உயர் அதிகாரிகள் இடத்தில் இருந்து வந்து கருத்து வேறுபாடுகள் குறையும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும். போட்டித் தேர்வுகளில் பங்கேற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். கடகராசி அன்பர்களே, தொழில் சார்ந்த கருவிகள் மூலம் லாபங்கள் அதிகரிக்கும். இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள். சிறுதூர பயணம் மூலம் ஆதாயம் உண்டாகும். செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகளை வெற்றி கொள்வீர்கள். சிம்ம ராசி அன்பர்களே, நிர்வாக பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். மனதில் புதுவிதமான ஆசைகள் உருவாகும். முதுநிலை கல்வி விஷயங்களில் ஆலோசனைகள் கிடைக்கும். கடன் செயல்களில் சிந்தித்து செயல்படவும். கன்னிராசி அன்பர்களே, உறவினர்கள் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். மனதில் தோன்றக்கூடிய கருத்துக்களை வெளிப்படுத்துவதில் கவனம் வேண்டும். வாகனம் குறித்த சிந்தனைகள் மேம்படும். துலாம் ராசி அன்பர்களே, குழந்தைகளின் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும். மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். சுபகாரிய விஷயங்கள் சாதகமாக அமையும். வெளியூர் பயணம் குறித்த சிந்தனைகள் மேம்படும். விருச்சிக ராசி அன்பர்களே, வாக்கு சாதுரியத்தின் மூலம் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். கண் தொடர்பான பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். ஆன்மீக காரியங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். வரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்களே, செய்யும் முயற்சிகளுக்கு ஏற்ப முன்னேற்றமான வாய்ப்புகள் உருவாகும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் காணப்படும். தொழில் தொடர்பான சிந்தனைகள் ஏற்படும். இணைய பணிகளில் இருப்பவர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும். மகர ராசி அன்பர்களே, திருப்பணி தொடர்பான பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும். அரசு தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த இழுபறி குறையும். புதுவிதமான இடங்களுக்கு பயணம் செய்வது தொடர்பான சிந்தனைகள் உருவாகும். ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களே, தனவரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். இணைய பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் மீது சிறு சிறு வதந்திகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். மனதிற்கு பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். மீனராசி அன்பர்களே, வியாபார பணிகளில் லாபங்கள் மேம்படும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் மற்றும் உயர் பதவிகளில் இருப்பவர்களின் ஆதரவுகள் திருப்தியை ஏற்படுத்தும். மந்திர உச்சாடலின் மூலம் மன வலிமை மேம்படும்.